எல்லாரும் அறிந்த வண்ணமாக ரோமர் 8ஆம் அதிகாரத்துல படித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் 10 வசனங்களை பார்த்து விட்டு 9 வசனம் பார்த்திருக்கிறது. நாளில் 10, 11, முக்கியமாக 11ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு தொடங்கலாம் என்று இருக்கிறேன். ரோமர் ஒரு முக்கியமான புத்தகம். பல காரியங்களை வைத்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பவும் நான் ரிவிஷனுக்குள்ள போனா ஒரு 1/2 hour போயிடும். அதனால நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் இது முக்கியமாக மாம்சம், ஆவி, கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருந்தால் எப்படி இருப்போம், இவைகளை குறித்ததான காரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா 7ஆம் அதிகாரங்கிறது கடைசியில மனுஷன் கத்துனான், நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை அந்த மரண சரணத்திலிருந்து விடுவிக்க கூடும் என்று சொல்லி. 10ஆம் வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். சரீரம் மரித்திருக்க வேணும். கிறிஸ்து உங்களில் இருந்தா நிச்சயமா உங்களுடைய சரீரம் மரித்திருக்கும். ஒண்ணு. அடுத்தது ஒண்ணு உங்களுடைய சரீரம் மறுத்திருக்கும். 2வது 11ஆம் வசனத்துல அந்தியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், முதல்ல கிறிஸ்துன்னு போட்டிருக்கு, 2வது அவருடைய எழுப்பின ஆவி. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்களை சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நான் நிறைய இடங்கள்ல திருப்பி நான் காட்டக்கூடிய ஒரு சம்பவம் தான். அந்த நாள்ல நிறைய புதிய நபர்கள் இருக்கிறபடினால ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களை சரீரங்களை உயிர்ப்பிப்பார். 2 உயிர்த்தெழுதல் உண்டு. ஒன்று உயிரோடு இருக்கிறவருடையும் மறுரூபமாக்கப்படுவாங்க. அதான் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். 2வது மரித்து போன சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும். நாம கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 2:20, ஆயினும் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நல்ல கவனிங்க, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை பெற்ற விசுவாசத்துல நான் பிழைத்திருக்கிறேன். நாம பிந்தின ஆதாமோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மாவானார், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 1 Corinthians 15:45 சொல்லுது. அப்போ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய உங்களுடைய ஆவி, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்களானால் சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அது எப்படி? நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன், நானும் காட்ட விரும்புகிறேன். இது கொஞ்சம் புது ஸ்லைடை நான் ரெடி பண்ணி இருக்கிறேன். 1 Corinthians 17:15 சொல்றாரு, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம எல்லாரும் நித்திரை அடைகிறது இல்லை. கடைசி காலம் துடிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு பொழுதுல நாம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தோர் அழிவில்லாதவர்கள் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்க மரித்தோர் இருக்கிறாங்க, மரிக்காத கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொண்டாத 2 வகையான கூட்டங்கள் இருக்குது. எக்கால துணி முளைக்கும் பொழுது இயேசு மத்தியவானத்திலிருந்து வருவார். 2ஆம் வருகையில 2 பகுதி உண்டு. நான் 1ஆம் வருகை முடிந்தது, 2ஆம் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் வருகையில 2 பகுதி உண்டு. நல்ல கவனிங்க, 2 பகுதிக்கும் மத்தியில 7 வருட வித்தியாசங்கள் உண்டு. 2வது பகுதியில 2ஆம் வருகையில முதல் பகுதி ரகசிய வருகை. அப்பதான் எக்கால சத்தம் தொனிக்கும். நாம் நித்திரை அடைவதில்லை, உயிரோடு இருக்கிற நீங்க ரட்சிக்கப்பட்டு உயிரோடு இருக்கிறீங்கன்னா, இப்ப இந்த கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு ஆள் இருக்காரு, ரட்சிக்கப்பட்டவர். இந்த குடத்தை வச்சுக்கிட்டு இருக்க ஆளு ரட்சிக்கப்படல. சைக்கிள்ல போற ஆளு ரட்சிக்கப்படல.
இந்த இதுல 2 பேர்ல ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட ஆளு. அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? ரகசியம் சொல்றாரு, நான் ஒரு நிமிஷத்துல மறுரூபமாக்கப்படுவோம். இப்ப பாருங்க, மரித்தவர்களும் எழும்ப வேண்டும், உயிரோடு இருக்கிறவர்களும் எழும்ப வேண்டும். அதான் 1 தெசலோனிக்கேயர்ல பார்க்கும் பொழுது பாருங்க, மத்திய வானத்துல அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து மரித்தவருடைய ஆவியை கீழே கொண்டு விடுவார். மரித்தவர்னா யாரு? ரட்சிக்கப்பட்டு மரித்தவர். இந்த கல்லறையில ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் இயேசு அவனுடைய ஆவியை கீழே கொண்டு வருகிறார். அவங்க வந்த உடனே, மேல இருந்து வந்த உடனே இந்த பாடி முதல்ல எழும்புது. இப்ப இந்த கண்ணாடி போட்ட ஆளை இவரை பார்க்கலாம். உதாரணத்துக்கு இருக்கு பிரதர்னு வைங்க, he can witness, என் பிரதர் எழும்பிட்டான் அப்படின்னு. பின்பு நாமும் உயிரோடு இருக்கு, நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் மத்தியானத்துல இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை கொண்டு வருவார். அதாங்க நடக்குது. இப்ப அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் எழும்பி அப்படியே கிறிஸ்து வர்றதை பார்த்தாச்சு. பின்பு உயிரோடு இருக்கு நாமும் பாதி பேர், கொஞ்சம் பேர் விடுபட்டு போறாங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கான சத்தத்தோடு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் முதலாவது எழுந்திருப்பார்கள் மரித்தவர்கள். அது எழும்பியாச்சு. மீதி எல்லாம் கைவிடப்பட்டவர்கள். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 24:40-42 வரை 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவர் இங்க, இப்ப 2 பேர், இந்த முந்தின படத்தை பாருங்க, 2 பேர் இருக்காங்க இங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இதுல ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஒருவன் ரட்சிக்கப்பட்டவன், ஒருவன் ரட்சிக்கப்படாதவன். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி விடுபட்டு போவாள். ஏன்னா உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையில் வருவார் என்பதை அறியாது இருக்கிறபடினால விழித்திருங்கள். அதுக்குதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், விழித்திருங்கள். இப்ப 2ல 1 இந்த குடத்தை வச்சிருக்கிற லேடி, இந்த சைக்கிள் உள்ள ஆளு 1-2 பேர்ல விடுபட்டு போறாங்க பாருங்க. மீதி எடுத்துக்கோ. இவங்களெல்லாம் ஆயத்தமா இருந்தவர்கள். இவர் எப்பொழுது வருவார் என்று ஆயத்தமா இருந்தவர்கள். ஏன்னா இவர்களுக்குள்ளாக இயேசுவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி இருந்தபடியினாலே நம்ம இப்ப எல்லாரும் ரகசிய வருகைக்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம். மீதி நிற்கிறவங்க எல்லாம் கைவிடப்பட்டவர்கள். இவருடைய நிலைமை என்ன? இதான் இந்த வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது என்பது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 கொரிந்தியர் 15 தான் சொன்னேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல இமைப்பொழுதுல எல்லாரும் மறுரூபம். யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். யாருக்குள்ள உயிர்த்தெழுந்த ஆவி இருக்குதோ, யாருக்குள்ளாக கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி வசமா இருக்கிறதோ, அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். ஒருவேளை அப்படி கிறிஸ்துவின் ஆவி வாசமா உடையவர்கள் ஏற்கனவே மரணம் சந்திக்குமானால் அவருடைய மரித்த சரீரம் அழிவுள்ள அந்த சரீரம் அழிவில்லாமையை பெற்றுக்கொள்ளும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15:53 அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அதான் அவன் மேல போகும்பொழுதே சொல்லுவான், கிறிஸ்துவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவன் சொல்லுவான், மரணமே அவன் கூரங்கே. அல்லது மரித்து போன அந்த சரீரமே சொல்லுவோம், ஏன் மரணமே உன்னால முடியாது, பாதாளமே உன் ஜெயமேங்க, உன்னால ஜெயம் கொள்ள முடியாது. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
இதுல நம்மள எத்தனை பேர் நீங்க ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களா தெரியாது. இன்ன நாளிகையில வருவார் என்ற தெரியாது உங்களுக்கு. நீங்கள் இந்த விடப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருப்போமானால், அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படாவிடாமல் எடுப்போமானால், எப்ப ரகசிய வரை நடக்கிறதோ அன்றைக்கே 7 வருட உபத்திரவ காலம் துவங்கும். கைவிடப்பட்டவர்கள் இந்த உபத்திரவ காலத்து ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுது. இப்ப நம்ம கிருபையின் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. அவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நம்ம அறியாது இருக்கிறோம். இப்ப நாளைக்கு வந்து விட்டாருன்னா, இந்த இடத்துல வர்றாருன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இம்மிடியட்லி அந்தி கிறிஸ்து ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் வருவான். 7 வருட உபத்திரவ காலம், முதல் 3 வருட உபத்திரவ காலம், அடுத்த 3 வருடம் மகா உபத்திரவ காலம் தொடங்கும். இதான் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. செகண்ட் பார்ட் இஸ் மகா உபத்திரவ காலம். இதுல உட்பற்றக்கூடாது. 1 வார காலம், 7 வருடங்கள். நான் முதல்ல சொன்னேன், 2ஆம் வருகையில 2 பகுதி உண்டு. ஒன்று ரகசிய வருகை, 2வது பகிரங்க வருகை. அன்னி வெள்ளை சிங்காசனத்துல வருவார் அர்மகதோன் யுத்தத்துக்கு. அப்ப இந்த வெளிப்படுத்த இந்த 7 வருட காலத்தில் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், வெளிப்படுத்தின விசேஷம் 4-5 பரலோக காட்சி இருக்கட்டும், ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதும் அந்தி கிறிஸ்து வருவான். உபத்திரவ காலம் துவங்கும். 6, 7, 8, 9, 10 சொல்லும் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம். இங்கே தேவன் 7 வகையான முத்திரைகளை கொண்டு நியாய தீர்ப்பு செய்வார். பயங்கரமா இருக்கும். இது யாருக்கு எடுக்கிறேன்னா, விடுபட்டவர்களுக்கு. நீங்க இதுல இருக்கக்கூடாது, நீங்களும் நானும். இதுல விடுபட்டவர்களும் இதன் உடாய் கடந்து செல்ல வேண்டும். அடுத்தது 7 எக்காலங்கள் தொனிக்கும். ஒரு நிமிஷம். 7 எக்காலங்கள் உபத்திரவ காலத்துல. உபத்திரவ கால மத்தியில 11, 12, 13 அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14, 15 பரலோக காட்சி. இது நான் வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ளது. 7 வருஷத்திற்குள்ள நடக்கக்கூடியது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்றாங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். மகா உபத்திரவ காலத்தை குறித்து 16, 17, 18, 19 சொல்லப்படுகிறது. இங்கே 7 கோப கலசங்கள். எந்த ஒரு யாரா இருந்தாலும் சரி, ரகசிய வருகையில நீங்களும் நானும் விடுபட்டு போனோமானால், இந்த 7 முத்திரைகளின் நியாய தீர்ப்பை சந்தித்தாக வேண்டும். 7 எக்காலங்கள் அதோட கொடூரமாக இருக்கும். இறுதியில் 7 கோப கலசங்களும் மகா பயங்கரமாக இருக்கும். அதுக்கு பிறகு 2ஆம் வருகையின் 2வது பகுதி நடக்கும், அர்மகதோன் யுத்தம். 20ஆம் அதிகாரத்துல அது வருகிறது, வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப ஒட்டுமொத்தமா நீங்க இதை பார்த்தோமானால், அந்தி கிறிஸ்து அவர்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி வருடத்தின் பாதையில நிறுத்தி விடுவார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள சுருக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஃபுல்லா நான் டீட்டெயிலா எடுக்கல. இந்த சார்ட்டை வச்சு நீங்க படிச்சு பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ரகசிய வருகை நடக்கும். முடிஞ்சதும் சபை எடுத்துக்கொள்ளப்படும். 3 வருட உபத்திரவ காலம், அடுத்த ஒரு 3 வருடம் மகா உபத்திரவ காலம். அது முடிஞ்சதும் 7 வருடம் இது முடிந்ததும் அர்மகதோன் யுத்தம். 1000 வருடம் சத்துரு அடைக்கப்படுவான். 1000 வருட அரசாட்சி நடக்கப்படும். இடையில சாத்தான் சற்று விடுதலை ஆக்கப்படுவான். இறுதியிலே புதிய வானம் புதிய பூமி. அப்ப நாம இந்த உபத்திரவ காலத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால்
நமக்குள்ளாக அவரை மரித்தலிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கணும். Be filled with the Holy Spirit. ஆவியான நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும். நம்முடைய சரீரம் மரித்திருக்க வேண்டும். அதனால இங்க ஒரு சாட்டு கொடுத்திருக்கிறேன். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் என்ன போராட்டம் நமக்குள்ள நடக்கிறது. நீங்க இதுல எந்த பக்கம் இருக்கிறேன்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்க மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நீங்க மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்ன? உங்களுடைய மாம்சம் கோபம் வரும் பொழுது அதை ரியாக்ட் பண்றதுக்கு இடம் கொடுப்பீர்களானா அது மாம்சத்தின்படி நடப்பது. உங்களுக்கு கோபம் வந்துட்டு பயங்கரமான கோபம் வருது, மாம்சம் சொல்லுது கத்தி எடுத்து அவனை வெட்டல அல்லது அவனை துப்பு அல்லது ஏதாவது ஒண்ணு சொல்லுதுன்னு வைங்க. அப்ப மாம்சத்திற்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், அவங்க சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனையா தான் இருக்கும். ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அதான் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஆனால் மாம்சத்தினுடைய ஆவிக்குரிய சிந்தனை இல்லாமல் இருப்பார்களானால் சொல்ல வேண்டாம், அவங்க மாம்சத்துக்குரியவர்களை தான் சிந்திப்பாங்க. அது நான் லிஸ்ட் பல முறை உங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு. அடுத்தால என்ன சொல்றாரு? நம்ம 5ஆம் வசனத்துல நான் அதை சுருக்கி கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி நீ மாம்சத்துல நடப்பாயானால் அதான் சொல்லுகிறது மாம்ச சிந்தை மரணம். இஃப் யூ ஆர் லெட் பை த ஃபிளஷ், நோ டவுட் ஆவியானுடைய சிந்தை இல்லாமல், ஏன்னா இவர்கள் அவருடைய ஆவினால் நடத்தப்படும் பொழுது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் பீஸ்ஃபுல்லா இருக்குது. அது வேற. மாம்ச சிந்தை பீஸ் இருக்காது, இந்த சமாதானம் இருக்காது, சமாதான சிந்தை இருக்காது. ஆண்டவர் சொல்ற என்னுடைய சமாதானத்தை உங்களை விட்டு சொல்லுகிறேன். ஆவியின் சிந்தை அழிவுக்கு நேராக கொண்டு போடும். இந்த நாள்ல ஆவியின் சிந்தை ஜீவன சமாதானம், மாம்ச சிந்தை அப்படி இல்லை. மாம்ச சிந்தை நம்மளை கீழ்ப்படியாத பண்ண வச்சு தேவனுக்கு விரோதமாக பேசி தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு நம்முடைய பாதாளத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். அதான் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன் இப்படியெல்லாம் இருக்கேன்னு பவுல் எழுதுகிற, நீ கவலைப்படாத, உனக்குள்ளாக ஆவியானவர் வந்து விட்டார். கிறிஸ்துவின் ஆவி உங்களில் உயிர்த்தெழுந்த ஆவி இருந்தால் நீங்க மாம்சத்தின் செய்திகளை அளிப்பீர்கள். உனக்குள்ளாக ஜீவனும் சமாதானம் வரும். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண பீஸ் உனக்குள்ளாக வரும். நல்ல ஞாபகம் வைங்க. அப்போ நீங்க எந்த சைட்ல இருக்கீங்கன்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. சில நேரங்கள்ல இந்த மாம்சம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் பொழுது அதுதான் ரியாக்ட் பண்ணும். அதை தலையில தட்டி கொண்டு வரணும்னா ஆவியின் சிந்தை வேணும். அடுத்தது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. யூ ஆர் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் காட். தேவனுக்கு விரோதமான பகை. He hates it. நீங்க மாம்சத்தினால் நடத்தப்படும் பொழுது நான் அது விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. He will not enjoy, he hates it. மாம்சத்திலிருந்து தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அதாவது வசனத்திற்கு கீழ்ப்படிய விடாது. ஆனா ஆவியின் சிந்தை ஆவியினால் நடத்தப்பட்டு ஆவியானுடைய சிந்தையோட இருப்பாயானால் தேவனுக்கும் உனக்கும் உள்ள உறவை பலப்படுத்தும். அது தேவனை விட்டு பிரித்து விடும். அதனால தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆனால் ஆவியின் சிந்தை தேவ பிரமாணத்தை நிறைவேற்ற
நமக்கு உதவும். 7வது வசனம் தொடர்ந்து நீங்க பாப்பீங்கன்னால், 8வது வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியம். அங்க பகை, தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஆவிக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. You cannot say I am a Christian. If there is no spirit of Christ in you, you are not a Christian. வசனம் கிளியரா இருக்குது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அதான் அந்த 9வது வசனம் சொல்லுது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் அவருடையவன். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்திலிருந்து மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கும். அன்றியும் சாவுக்கு ஏதான உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படாது. எப்போ? கிறிஸ்து வரும் பொழுது. பின்னால உயிர்ப்பிக்கப்படும். எப்போ? கடைசியில. அப்போ நியாயத்தீர்ப்புக்கு உயிர்ப்பிக்கப்படும், பாதாளத்திற்கு தள்ளப்படும். ஆனா ஆவியினால சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எப்போ? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். நல்ல ஞாபகம் வைங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் அதுதான் நம்ம ஞாபகம் வைக்கணும். I am the temple of God. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? நம்ம என்ன செய்யறோம்? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வரும். நம்ம ஒரு ஆலயமா, அழகான ஆலயமாக வளர 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 கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கும். அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், பிரமாணத்தை எழுதுவேங்கிறார். எசேக்கியேல் சொல்ற, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவோம். அதாவது அப்படி என்னன்னா, உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கு, நீங்களே அந்த ஆலயம். ஆமா, தேவனுடைய ஆலயம். எபிரேயர் 8 சொல்றாரு, அந்த நாட்களுக்கு பின்பு நான் பண்ண உடன்படிக்கை. இப்போ நம்முடைய உள்ளத்துல ஆவியை வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 36:27, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை நான் கட்டளைகளின்படி நடக்கவும் என்னுடைய நியாயப்பிரமாணங்களின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது சொல்றான், அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தார பண்ணும் உடன்படிக்கை என்னுடைய பிரமாணங்களை, உள்ளுக்குள்ள ஆவியை வைக்கிறார், அடுத்தால என்னுடைய பிரமாணங்களை உள்ளுக்கு வைக்கிறார். அவனுடைய இருதயங்களில் அவைகள் எழுதுவேன். ஏதோ பிரமாணத்தை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவரும் பிரமாணமும் உள்ளது இருக்கும் பொழுது, நீங்க ஆவியினால் நடத்தப்படும் பொழுது ஆவியானவர் சொல்லுவார், இந்த பிரமாணம் இப்படி சொல்லுதுப்பா, இதை பிடிச்சு இது பிடிச்சு, ஒரு கணத்தை அடித்தா மறுகணத்தை காட்டு, அதான் பிரமாணம் சொல்லு. அது இதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். இது ஆவியானவர், இது பிரமாணம். மாம்சத்தின்படி நாம இருப்போமானால் இந்த பிரமாணமும் இந்த ஆவியானவரும் செத்ததா இருக்கும். மாம்சம் என்ன சொல்லும்? மாம்சம் என்ன சொல்லும்? இஷ்டமில்லாத காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை சொல்லும், தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்களை செய்ய வைக்கும், தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்களை பேச வைக்கும். ஆனால் யார் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ, யாருக்குள்ளாக உயிர்த்தெழுந்த இயேசுவனுடைய ஆவி இருக்கிறதோ, அவருடைய இருதயங்களில் பிரமாணங்களையும் எழுதுவார்.
யோவான் 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறியாமலும் அவருக்கு பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் அவரை நீங்க அறிவீர்கள். நமக்குள்ள இருக்கிறார். அப்ப ஆவியானவர் இந்த பிரமாணம், அதனாலதான் நம்ம பைபிளை வாசிக்கணும். பிரமாணம் எழுதுன உடனே டப்பு டப்புன்னு அந்த வசனத்தை உள்ளுக்கு எழுதி நோ, பிரமாணம் எழுதப்பட்டிருக்குமானா வாசிக்க 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 ரினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். யூ கேன் ரீகலெக்ட் எவ்ரிதிங். அப்ப இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று எவன் அறிக்கை பண்ணுகிறானோ அவனில் தேவன் அழைத்திருப்பார். அவனும் தேவனில் நிலைத்திருப்பான். யோவான் 1 யோவான் 4:15 சொல்றது. அப்ப யாரெல்லாம் அறிக்கை பண்றாங்களோ இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார், இயேசு என்னை ரட்சித்தவர், இயேசுதான் என் தேவன், இயேசு என்னுடைய பிதா, இயேசு என்னுடைய மீட்பர். அப்ப நம்ம எப்படி ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழுவதுன்னா, நான் சொன்ன 7:24 சொன்னான், நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரணத்தினர் யார் என்ன விடுதலை ஆக்குவார்? அதுக்கு பதில தான் நான் பார்த்து கொண்டிருக்கோம். நமக்குள்ளாக வேத வசனங்கள், ஆவியானவர் எல்லாம் வாசமா இருப்பார். ஆனால் நம்ம நடக்க வேண்டிய வழி இதுவே என்று காட்டிக்கொண்டே இருப்பார். இவ்வளவு நேரம் முதல் 12 வசனங்களை பார்த்து விட்டோம். 11 வசனங்கள், 12வது வசனத்திலிருந்து முதல் 4 வசனங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு, நோ காண்டம்னேஷன். அடுத்தது ஆவிக்கு விரோதமாக மாம்சம், அதை பார்த்தோம். 12-17 வரை புத்திர சுவிகாரம் பெறும் நாம். சரி, ரோமர்ல சொல்றது ஆக்கினைக்குள்ளாக நம்ம யாரும் தீர்க்க முடியாது. கிறிஸ்து மரித்திருக்கிறார், அவரே எழுந்தும் இருக்கிறார், தேவனுடைய வலது பாரசத்துல வீட்டிருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். அதனால யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். இந்த முதல் 11 வசனங்களை பார்த்து விட்டோம். இந்த நாள்ல 12ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். 12-17 புத்திர சுவிகாரம் பெறும் நாம். அடுத்தது இக்காலத்து பாடுகள் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. 26-30 வரை பலவீனத்தில் உதவும் ஆவியானவர், the spirit's help in weakness. ஒன்னு வரப்போகும் ஃபியூச்சர் க்ளோரி. இக்காலத்தை பாடு உண்டு, ஓத்திரம் உண்டு, அதுக்குதான் நம்ம அதை படிக்க போறோம். பலவீனத்தில் உதவும் ஆவியானவர். கடைசி ரொம்ப 8ஆம் அதிகாரம் 31-39 பிரமாதமா இருக்கும். எந்த நிலையிலும் கைவிடாத. இப்ப நம்ம 8ஆம் அதிகாரம் 12 பாத்தீங்கன்னா புத்திர சுவிகாரம் பெறும் நாம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. அப்படின்னா இன்னும் அதை மாத்தி போட்டோம்னா என்ன தெரியுமா? நீ ஆவியின்படி பிழைத்தா, ஆவியின்படி நீ பிழைத்திரு. காரணம், நீ இயேசுவுக்கு கடனாளியா இருக்கிறார். காரணம், இயேசு உனக்காக சிலுவையில மரித்தார். நீ மாம்சத்தின்படி பிழைக்காத. மாம்சத்துக்கு நீ கடன் பட்டிருக்கல. உனக்குள்ளாங்க ஒரு உயிர்த்தெழுந்த ஆவி இருக்குதே, அது எப்படி நீ பெற்றுக்கொண்டாய்? இயேசு சிலுவையில மரித்தபடினால. அதனால நீ அவருக்கு கடனாளி. அதனால நீ தயவு செய்து மாம்சத்தின்படி பிழைக்காத. சாவ. மாம்சம் சிந்த மரணம். மாம்சத்து ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அதுதான் ஆவியினால சரீரம் செயல்படாம சீத பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவி சின்னதா இருக்கு, மாம்சம் பெருசா இருக்கு. மாம்சம் நம்மள அடிச்சு தள்ளி ஒண்ணு இல்லாம ஆக்கிரும்.
ஆனா அடுத்து என்ன சொல்லுது? ஆவியினாலே சரீரத்தின், இப்ப நீங்க ஆவி பிரமாதமா இருக்கு, உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அதுதான் இந்த ஆவியில நீங்க நடத்தப்படுவீங்கன்னா, உங்களுக்குள்ள கொலோசியர் 3:5-8 சொல்லுது, உங்களுக்குள்ள உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். How to do it? With the help of the Holy Spirit. When you are filled with the Holy Spirit, இந்த சரீரம் பெருசா இருக்கக்கூடாது, ஆவி பெருசா. இப்ப கொலோசியர்ல சொல்லப்படுகிறது தான், நீ ஆவியினால் நடத்தப்படுவாயானால் இவைகளை அழித்து போடுங்கள். கொலோசியர் 3:5-8 பாருங்க. ஷேர். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டை கீழ்ப்புடிமையான பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவர்களை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் அம்பு வார்த்தைகளுமாக இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். கிளியரா இருக்குது. ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனை அவன் செய்களை களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பான பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப இவளெல்லாம் அழிக்கணும்னா புதிய மனுஷனை நீ தரித்திருக்கிறாய். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. நமக்குள்ளாக ஒரு மனுஷன் அசுத்த ஆவியான விட்டு போகுது. சொன்னா என்ன 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 வந்து அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போகப்படும். அசுத்த ஆவி என்ன செய்தது? வனாந்தரத்துக்குள்ள துறப்ப அவனை போய் கடல்ல போய் விழுந்துச்சு அசுத்தாவி. ஆனா தேவனுடைய எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆவியினால் நீ சரீரத்தின் செய்களை அழிக்கணும், அதான் சொல்றாரு. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு வைங்களேன், ரட்சிக்கப்பட்டு நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும் இம்மிடியேட். இல்லைன்னா என்ன செய்யும்? அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இளங்களெல்லாம் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். இப்ப நான் என்னல இருந்து நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு எனக்குள்ள அசுத்தாவி போயிட்டு நான் அதுக்கு பிறகு ஆவியின் அபிஷேகம் பெறாம சும்மா கம்முன்னு இருக்கேன்னா, இந்த பிசாசு போன பிசாசு ஊரெல்லாம் தேடி பார்த்து அதுக்கு இளைப்பாறுதலுக்கு இது மாதிரி ஜாலியான இடம் இல்லை. அது வந்து என்ன செய்யுமா, என்ன பார்த்துட்டு அந்த வீடு வெறுமையாகவும் ஜோடிக்கப்பட்டு எப்படி நல்லா அழகா கிளீனா இருக்குது. இது என்ன செய்யும்? இனி இது நம்ம தனியா வந்தா பத்தாது, தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து இங்க உள்ள வந்து கூடி போயிருந்திருக்கும். இப்போ ஆவியினால சரீரத்தின் செயலை அழிக்க முடியாது. திருப்பியும் சரீரம் தான் தை 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 தைன்னு ஆடும். அதனால அப்போ அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேட்டுள்ளதா இருக்கும். அதே நாம ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போமானால் பிசாசு போயிட்டு திருப்பி வந்தாலும் இந்த ஜோடிக்கப்பட்டிருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியான ஒரு அக்கினி அப்படியே எரிந்து தக்க தக்கன்னு இருக்கும் பொழுது நமக்கு பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இருந்து செயல்படுவார். அப்பதான் நீங்க ஆவியினாலே சரீரத்தின் செயலை அழிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால சரீரமே போ, இயேசுவின் நாமத்தினால சரீரமே ஒன்னும் நடக்காது.
receive the Holy Spirit, be filled with the Holy Spirit, be anointed with the Holy Spirit. அப்பதான் நம்ம ஆவியினால சரீரத்தை தலையில ஒத்த அடி அடிச்சு கடை கீழே. அதுக்குதான் நம்ம ஃபாஸ்டிங். why do you fast? நிறைய பேருக்கு see எபேசியர் 5:17 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் என்று நிறைந்து. அதனாலதான் நம்ம ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிராமல் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம், you will have a power to say no to the flesh. அது ஒரு ஒரு கார் இருக்குன்னு எங்கள்கிட்ட பியூட்டிஃபுல், நீங்க மெர்சிடிஸ் பென்ஸ் அல்லது ரால்ஸ் ராய்ஸே வச்சிருக்கிறீங்க, அதுல பெட்ரோல் இல்லைன்னா ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த கார் பெட்ரோல் இருந்தும் டிரைவர் இல்லைன்னா அந்த வண்டிக்கு பிரயோஜனமே, வேல்யூபிளே கிடையாது. அதே மாதிரி உனக்குள்ளாக நீ எவ்வளவுதான் பிரமாதமான ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஆவியானவர் உனக்குள்ள இல்லாமல் இருப்பாரானால், பரிசுத்தாவி இல்ல, தேவனுடைய பிரசன்னம் கிறிஸ்து உனக்குள்ள இல்லையான ஒரு கார் இல்லாத வண்டி போயிருக்கு. நிறைய கிறிஸ்தவங்கள் அப்படிதான் இருப்பாங்க. you need to have the power. அதனால சொல்லுது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல். அதனால தண்ணி அடிச்சுக்கிட்டு நல்ல துன்மார்க்கம். எனக்கு இப்ப அண்மையில ஒரு ஆள் மரித்து போனார். அவரு கேப்பாரா பிள்ளைகிட்ட அந்த மருந்து கூட கொஞ்சம் லிக்கரும் சேர்த்துட்டான். அந்த காலத்துல இருந்தே அந்த ஆள் அப்படி எனக்கு தெரியும். மாம்ச சிந்த மரணம், அழிவு, நித்திய பாதாளத்திற்கு கொண்டு போய்விடும். அப்ப ஆவியினாலே சரீரத்தின் செயலை அழித்தால் நீ பிழைப்ப. ஆவியினால எப்படி அழிக்கிறது? ஃபுல்லா அதுக்குதான் நமக்கு வேத வசனம் வேணும், ஜபம் வேணும், ஆவியில நிரம்பி ஜபிக்க வேணும், தினமும் ஆவியில நிரம்பி இருக்க வேணும். என்னைக்காவது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் 4 தட்டிட்டு வர்றதில்லை. You need to be filled with the Holy Spirit around 24/7. இதே 8ஆம் அதிகாரம் 12-13 எப்படி சொல்லுது பாருங்க, அழகா இருக்கும். இந்திய சமகால மொழிபெயர்ப்பு. ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய மாம்ச இயல்புக்கு கட்டுப்பட்டு அதன்படி வாழ நமக்கு கடமை இல்லை. உன் மாம்சம் ஒன்னு ஆட சொல்லும், தகுன்னு ஆட வைக்கும். அதுக்கு நீ கீழ்ப்படியணும்னு உனக்கு இது கிடையாது. ஏனென்றால் மாம்ச இயல்புக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் சாவீர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே நமக்குள்ளாக இந்த மாம்ச சிந்தை என்ன செய்யணும்னா எப்பவும் அதுதான் மேல நிற்கும். பழி வாங்கிறது, எல்லாமே அதான் தலா இழுத்து ஆடும். அதை தட்டி ஆட விடாம இருக்கணும்னா ஆவியானவருடைய துணை இல்லாம அது முடியாது. ரோட்ல எப்படி குடிகாரம் ஆடிக்கிட்டு இருக்கான் குடிச்சுக்கிட்டு, அது மாதிரிதான் நம்மளும் ஆடிக்கிட்டு இருப்போம். மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல். எப்படி துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கத்து வெறியில குடியில ஆடுறானோ அதே மாதிரி ஆவியினால் நிரம்பி ஆடிக்கிட்டு இருக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு? ஆனபடினால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்கள் உடல் செய்யும் பாவ செயல்களை சாகடிப்பீர்களானால் நீங்கள் வாழ்வீர்கள். அப்ப ஆவியானவர், அதனாலதான் ஆவியானவர் நமக்கு உள்ளது கொடுத்திருக்காரு. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சோ அப்ப ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அடுத்தால சொல்லுது 14ஆம் வசனம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவனுடைய தேவனுடைய புத்திரர். நம்ம அடிமைத்தனம் கிடையாது. நம்ம தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். He is leading us. சத்ரு நம்ம துரத்திக்கிட்டு இருப்போம். அந்த பன்னி கூட்டத்தை பாதாளத்துல கொண்டு துரத்திட்டு போனா சத்ரு. ஆனா நம்மை நடத்துகிற வாத்தியார் நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. அதனாலதான் உள்ளுக்கு பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு, வசனத்தை ஆவியானவரை வைத்திருக்கிறாரு.
அவர் நம்மளை நடத்துவாரு. வேண்டாம், நீ நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இங்கிலீஷ் சொல்லுவாங்க WWJD, வாட் வுட் ஜீசஸ் டூ? அவர் என்ன செய்வாரோ அதை செய்யுங்கள். அவங்க அம்மா சொன்னாங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க கல்யாண வீட்டுல. நம்ம மாம்சம் ரியாக்ட் பண்ணோம். ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை, நம்முடைய மாம்சம் ரியாக்ட் பண்ணும்போது ஆவியானவர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணணும். அதனால ஆவியானவர் நடத்தப்படுகிறது. என்ன ஆண்டவரே இது இப்படி இருக்குதா, நான் என்ன ரியாக்ட் பண்ண, இப்படி செய்யட்டா? மாம்சத்தின்படி நம்ம ஆலோசனை கொடுக்கும். ஆவியானவர் சொல்ல வேண்டாம் வேண்டாம், நீ அமைதியா இரு. நமக்கு திருப்தி வராது. இல்ல திருப்பி 4 கொடுத்தாதான் நமக்கு திருப்தி வராது. அதான் மாம்சம் சொல்லுகிறது. மாம்சம் சொல்லும், நீ விடாத, நீ திருப்பி பிடி. ரோட்ல இன்னைக்கு அநேகர் சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன? நீ விடாத, திருப்பி பிடி. ஆவியான சொல்ல வேண்டாம். அப்ப ஆவியானிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நீ அமைதியா போமான்னு. இல்ல ஆண்டவரே, அவன் தான் என்ன முதல்ல இது பண்ணான், என்ன இன்சல்ட் பண்ணான், அவன் என்ன இது பண்ணிட்டான், நீ அமைதியா இரு மகனு, அதை நான் பார்த்துக்கிட்டுறேன். அதான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர். அல்லாம சாத்தா என்ன செய்வான்னா, பயப்படுறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அவன் என்ன செய்வான்னா, கழுத்துல இந்த குரங்க பார்த்திருக்கீங்களா? குரங்க இடுப்புல கட்டியிருப்பாங்க. அந்த மந்திரக்காரன் ஆடுறபடி எல்லாம் குரங்கு ஆடணும். அந்த மாதிரிதான் சத்ரு நம்மளை கட்டி வச்சு. ஆனா நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுக்கு ஃப்ரீடம், அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது உங்களுக்கு. யூ கேன் சூஸ் டு டூ எதர் குட் ஆர் பேட். நல்லவைகளே கெட்டவளே செய்வதற்கு உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. ஆனால் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால he is powerful, because you are a man of prayer, you are reading the word of God every day, you are being filled with the Holy Spirit, right, every day. So அந்த மாதிரி சூழ்நிலையில ஆவியானவர் பலமுள்ள ஆவியை கொடுப்பார். நீ அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறபடினால அவர் உங்களை நடத்துகிறவர், உங்களை துரத்துகிறவர் கிடையாது. சாத்தான் உங்களை துரத்துவான். விட்டாத, நீ ஒரு ஏறி அடிடா, 4 வார்த்தை திருப்பி கேளுடா. அதான் ஒரு நாள் ஒரு தடவை ஒரு வயசானவர் அவர் சொன்னாரு, நல்ல பெரிய ஆளுதான், வயசான ஆளுதான், என்கிட்ட எனக்கு தாத்தா முறை. அவருக்கும் அவருடைய மருமகனுக்கும் பிடிக்காது. அவருக்கும் அவருடைய மருமகனுக்கும் பிடிக்காது. அப்ப மருமகன் வீட்டுல இருந்துட்டு எங்க வெளியங்க போறாரு. போகும்போது மாமாட்ட சொல்லிட்டாரு, மாமா ஜெபம் பண்ணுங்க மாமா. அவரும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டாரு. முடிச்ச பிறகு என்கிட்ட சொல்றாரு, கருப்பிள்ளை, மற்றவன் என்ன ஜெபம் பண்ண சொன்னான், ஜெபத்துல அவனை வச்சு வாங்கணும் வாங்கிட்டார். இது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறது. சிலவங்க ஜபத்திலேயே பழி வாங்குகிற ஜபம், அவன் கண்ணை திறந்துடலும், அவனை இது பண்ணிடும், அவன் துன்மார்க்கனா இருக்கான். இது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறது இல்லை, மாம்சத்துல நடத்தப்படுகிறது. பழி வாங்கிறது மாம்சத்துல நடத்தப்படுகிறது. இது மாதிரி நிறைய ஜபங்கள்ல மாத்திரம் அல்ல, நம்முடைய ரியாக்ஷனே அப்படி மாம்சத்தினால் நடத்தப்படுவோமானால் அது மரணத்திற்கு தெளிவா ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுது, மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சந்தையோ ஜீவனும் சமாதானமும். அதனாலதான் நிறைய பேருக்கு சமாதானம்னாலே நினைத்துது. So the Holy Spirit is a leader and we need to cooperate with the Holy Spirit. அவர் எங்கெல்லாம் அழைத்துட்டு போறாரோ அப்படியே போடும். ஆனா எங்க நம்ம பரிசுத்த அசுத்தாவினால இருக்கும் பொழுது அவனுக்கு விலங்குகளால கட்டி போட்டு கூட முடியல. அவன் தன் கல்லுகளாலே தன்னை வருத்தி கொண்டிருந்தான். அதான் அசுத்தாவி. பரிசுத்தாவி நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது ஜீவனமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டு. ஆனா அரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அந்த மனுஷனை கல்லறை தோட்டத்துல இருந்தான், அவன் என்ன செய்தான்? கல்லுகளால் தன்னை வருத்தி கொண்டிருந்தான். அன்னைக்கு நிறைய பேர் தங்களை வருத்தி கொண்டிருக்க காரணம் அசுத்தாவியினால் நடத்தப்படுகிறவர்.
லூக்கா 8:29 பாத்தீங்கன்னா, அவர் கரையிலிருந்து இறங்கின போது 27 நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தெரியாதவனும், அசுத்தாவை பிடித்தவன் வஸ்திரம் தெரியாமல் இருக்கிறான். பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவன் வஸ்திரம் தரித்திருப்பான். வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையில் இருக்கான். ஏன் நீ பிரேத கல்லறையில் இருக்கா? மரித்தவன். மாம்சத்தின்படி மாம்ச சிந்த மரணம். அதான் அவன் கல்லறையில் இருக்கிறவனுக்கு சமம். ஆவியானவரால் நிரப்பப்படாதவன் கல்லறையில் இருக்கிற அந்த மனிதனுக்கு சமம். அவன் ஒரு வஸ்திரம் இல்லாத மனிதனுக்கு சமம். தேவன் மனிதன் பாவம் செய்த பொழுது அவனுக்கு வஸ்திரம் தான் முதல்ல போட்டு கொடுத்தார். அவன் சொல்றான், உன்னதமான தேவனுடைய குமாரனே. அதெல்லாம் தெரியுது. பிசாசுக்கு அதுவும் தெரியும். எனக்கும் உமக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உண்மை வேண்டிக் கொள்ளுகிறான். அவன் ஒரு பிரேயர் பண்றான். அந்த அசுத்த ஆவி அவனை வெகு காலமாய் பிடித்திருந்தது. சங்கிலினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்து கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். கட்டி போட்டாங்க, நிற்க மாட்டான். அநேக பிசாசுகள் லேகியம் இருந்துச்சு. அந்த பிசாசுகள் மனுஷனை விட்டு நீங்கி பண்டிகளுக்குள் கொடுந்தன. அப்பொழுது பண்டி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடல்ல போய் அமிழ்ந்து மாண்டது. திருப்பி ஜனங்கள்லாம் ஓடி வராங்க. பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருவே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார். நீ புத்தி தெளிந்தவனா இருக்கிறாயா, அல்லது கல்லறையில் கட்டப்பட்ட மனிதனை போல உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய்? இயேசுடைய ஆவி, பிதாவினுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக உயிர்த்தெழுந்த ஆவியானவர் நமக்கு இல்லைன்னா நீ அடிமையின் ஆவியாக இருப்பாய். அவன் ஆட நம்மளை போட்டு ஒரு வழி ஆக்கிரும். சரி, அதான் பாக்குறேன். அவன் இயேசுவை கண்டபோது கூறிட்டு அவர் முன்னால விழுந்து, எனக்கும் என்ன வேதனைப்படுத்தாதபடி வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்தால பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இயேசு மத்தேயு 17 மறுரூப மலையில போகும் பொழுது ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரில் இவர்கள் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பிகாஸ் நாம தேவனுடைய குமாரனா இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே சாட்சி கொடுப்பார். He is my child, don't touch him. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. அப்ப ஆவியினாலே மாம்சத்தின் செயல்களை அழிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் உனக்காக ஒரு சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பார். நீ அடிமை கிடையாது, நீ கல்லறையில் இருக்கிறவன் அல்ல, நீ வஸ்திரம் இல்லாமல் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகிறவன் அல்ல. உனக்குள்ளாக ஜீவனும் சமாதானம் இருக்க வேண்டும். நீ மாம்சத்தின்படி செய்ய மாம்சத்திற்கு கடனாளி அல்ல. நீ மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், அழிவீர்கள், தொலைந்து போவீர்கள், பாதாளம் செல்வீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை திருப்பி திருப்பி உங்களுக்கு சேர்த்தார். இந்த பைபிள் ஸ்டடியில இருக்க நம்மள ஒருவரும் இந்த மாதிரி தவறான இடங்களுக்கு சென்று விடக்கூடாது, பாதாளம் போய்விடக்கூடாது. என உனக்காக சாட்சி கொடுக்க ஒருவர் உண்டு. நாம் பிள்ளைகளானால் 17
சுதந்திரமாமே. நம்ம we are adopted. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். யூ ஆர் பீயிங் அடாப்டட். ஒரு ஒரு குடும்பத்துல குழந்தை இல்லைன்னு வைங்களேன், அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணும்போது எழுதுற பத்திரம் என்னன்னா, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய எல்லாமே இந்த குழந்தையை சாரும் என்று இது கொடுக்கணும், ரிட்டர்ன் அக்ரிமெண்ட். அப்பதான் புத்திர சீவாரம் கொடுப்பாங்க. கோர்ட்ல போய் அதை கிளியர் பண்ணி கோர்ட்ல கேட்பாரு, இந்த குழந்தைய நீ தத்தெடுக்கிறாயா? ஆமா எடுக்கிறேன். உன்னுடைய சம்பாத்தியம் எல்லாவற்றுக்கும், உன்னுடைய உங்க சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசு இந்த குழந்தை தானா? இல்ல, சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்போ உனக்கு அந்த தத்தெடுக்க முடியாது. அதே மாதிரி பிள்ளைகளானால் சுதந்திரம். we have the birth rights. நீ எந்த அளவுக்கு தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய குமாரனாக மாறிவிட்டீர்களானால், ஆண்டவர் இயேசுவிடத்தில் உள்ள எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு உண்டு. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. ரோம கலாச்சாரத்துல பழைய குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தையை எடுக்கும் பொழுது பழைய குடும்பத்தில் உள்ள ரைட்ஸ் எல்லாம் போயிடும். ஆனா புதிய குடும்பத்துல that child will become a legitimate child in his new family. and இந்த மாதிரி பிள்ளை, இந்த குழந்தை அந்த புதிய குடும்பத்தில் உள்ள எல்லா சொத்து பத்துக்களுக்கும் வாரிசாக மாறிவிடும். ஏற்கனவே நமக்கு சொத்து பத்துக்கள்ல முதலாவது சுதந்திரமாக தன்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார், முன்னடையாளமாக. இரண்டாவது நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் முன்படம். இன்னும் நமக்கு வர வேண்டிய பிளஸிங் நிறைய இருக்குது. பாவ மன்னிப்பை கொடுத்தா, எட்டர்னல் நித்திய ஜீவனை கொடுத்திருக்க, எல்லாம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவுடனே கூட நாம மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால், அப்படி அடுத்தால பிரச்சனை, பாடுகளை கொண்டு வர்றார், சஃபரிங்ஸ். நல்ல ஞாபகம் வைங்க, எனக்கு பிளஸிங் தான் வேணும். ஒரு வீட்டுல, ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைய ஒரு தத்து எடுக்கும் பொழுது, அந்த குடும்பத்துல என்ன நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்குதோ அதுல பங்கு அந்த குழந்தைக்கு உண்டு. அதே நேரத்தில் அந்த பிள்ளைக்கு பாவர்ட்டி, அந்த குடும்பத்துக்குள்ள வறுமை இருக்குது, நான் அதுல எல்லாம் பங்கெடுக்க மாட்டேன், நல்லதுதான் எனக்கு கிடையாது. அதான் சொல்ற, நான் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால். நம்ம இயேசு கிறிஸ்துவனோடு கூட பாடுபடணும். உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆண்டவர் அதெல்லாம் சொல்லிதான் நம்மள அழகா பிளான் பண்ணி கொண்டு வர. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவங்கள் உண்டு. உலகத்திலே அதிகமா the Christians are being persecuted, but they never deny the love of Christ. They never deny Christ. 21 பேரை நான் முன்னாடி அனுப்ப சொன்னேன். எகிப்தியர்ல, லிபியாவில் 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். கத்திய துப்பாக்கியவே ஒரு நாள் இல்ல 3-4 நாள் த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்கள நல்லா அடிச்சு இரும்பு கம்பியாலெல்லாம் படாத பாடுபடுத்தி கடைசி நீ இயேசு மறுதலி உன்னை விடுவிக்கிறான். 25 பேர் நினைக்கிறேன், ஒரே ஒரு ஆப்பிரிக்கன், மீதி எல்லாம் எஜிப்சியன்ஸ். எல்லாம் ஒருத்தன் கூட இயேசுவை மறுதளிக்கல. அப்போ அந்த வீட்டுல உள்ள ஒரு அம்மாட்ட, ஒய்ஃபிட்ட கேக்குறாங்க, உன் கணவரை கொன்னானே,
அவனை நீ மன்னிக்கிறாயா அல்லது அவனுக்கு பழி வாங்கணும்னு துடிக்கிறாயா அப்படி? அந்த அம்மா சொல்லுச்சு, இல்ல நான் அவரை மன்னிக்கிறேன். அவரை மன்னிக்கிறாயா? அவன் கணவனை இவ்வளவு தூரம் துன்புறுத்தி கொண்டிருக்கானே, ஆனா அவன் ஒரு நல்ல காரியம் செய்திருக்கான் தெரியுமா? என்ன? என் கணவரை இயேசுகிட்ட அனுப்பியிருக்கான் பரலோகத்துக்கு, அதனால அவனை மன்னிக்கிறேன் அப்படி. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட பாடு உண்டு, உபத்திரம் உண்டு. நீ கிறிஸ்தவ நிமித்தம் ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது பாடு உண்டு. சில சமயங்களில் பழி வாங்க முடியாது. ஆவியானவர் சொல்வாரு, செய்யாத அதை செய்யாத அதை செய்யாதுன்னு நமக்கு உள்ளுக்கு வெந்துகிட்டு வரும். என்னடா இவரு ஒருத்தர் நம்மளை திருப்பி ஒன்னும் ரியாக்ட் பண்ண விட மாட்டாங்காரு. அதான் பாடு, உபத்திரவம். மிஷினரிஸ் பவுல்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான், காவல் வைக்கப்பட்டேன், கப்பலில் சேதத்துல போனேன், விஷப்பாம்பு என்ன கடிச்சது, என்ன அடிச்சு தூக்கி போட்டாங்க, செத்து போனான்னு என்ன பட்டணத்துக்கு வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இயேசுவை மறுதளிச்சாரா? அது ஒரு மகிமை நமக்கு இருக்கிறது. அது வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. நல்ல ஞாபகம் வைங்க. உபத்திரவங்கள் உண்டு, ஆனா ஜெய கிறிஸ்துவனோடு கூட இருக்கிறார். அதனால நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க மாம்சத்தின்படி நடத்தப்படுகிறோமோ ஆவியை நீங்க டிசைட் பண்ணுங்க. ஐ டோன்ட் ஹேவ் டு டெல் யூ. மாம்சத்தின்படி சிந்தை, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவன சமாதானம். கோ த்ரூ தி ஸ்டடி நோட்ஸ். உங்களுக்கு நான் அனுப்புகிறதே அதான். எல்லாரும் கூட ஒப்பு கொடுத்து கூட ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எல்லாரும் கூட, ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய வருகையில நாங்கள் காணப்பட வேணும். இயேசு மத்திய வானத்துல வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். பிளீஸ் கீப் இட் இன் மைண்ட். இதை வச்சு நடங்க. ஆவியின் சிந்தை இருந்தன்னா ஜெயம் ஜெயம் ஜெயம். உத்தரம் உண்டு, ஆனா ஜெயித்தவர் உனக்குள்ளாக இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் உனக்குள்ளாக இருக்கிறார். மாம்சத்தை ஜெயித்தவர் உனக்குள்ளாக இருக்கிறார். பிசாசை ஜெயித்தவர் உனக்குள்ளாக இருக்கிறார். நீ உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வன், உம்மாலே ஒரு மதலை தாண்டுவேன். அதை சொல்லுங்க ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இந்த ஆறுதலின் வசனங்களுக்காய் நன்றி ஆண்டவர். ஓ மரணம் சந்திக்குமானால் ஆண்டவர், உங்களுடைய வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லது நீ வருவீரானால் நாங்கள் உயிரை எடுத்துக்கொள்ளப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரிழக்கு நானும் எடுத்துக்கொள்ளப்படுவேன். சொல்லுங்க, நானும் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதான் நித்திய ஜீவன். இவ்விதமா என்னென்ன அவரோடு கூட இருப்போம். I bless all of these beautiful children of God in the name of Jesus, Father. Bless them. Remove all their problems and burdens. எங்க மாம்ச சிந்த வேண்டாம், மாம்சத்துல செயல்பட வேண்டாம், பழி வாங்குற எண்ணம் வேண்டாம், குரோத எண்ணம் வேண்டாம், சகோதரர்களுக்குள்ளாக குரோத எண்ணங்கள் வேண்டாம், குடும்பங்களுக்குள்ளாக குரோத எண்ணங்கள் வேண்டாம். ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த எண்ணத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். இப்படி சமத்துல தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தன்னுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த நாளுக்காய் நன்றி. அன்பரே உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்ப இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். எல்லாருக்கும் நன்றி.